Hello my darling doctors. நம்ம biological classification chapterல இருக்கும். Abbas, there is so much of lectures. இன்னைக்கு தான் இது ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு வரப்போகுது. This is going to be the last lecture of biological classification. சரியா? So இது வரைக்கும் we started with introduction about biological classification, a kingdom, 2 kingdom, 3 kingdom system of classification. We take us kingdom of classification, then Monera, Protista, fungi. எல்லாமே பார்த்துட்டோம், பிளான்டே கூட பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம கிங்டம் அனிமேலியா பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக சில டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பட் அந்த மாதிரியான ஆர்கனல்ஸ்னால் நம்மளோட விட்டேக்கர், த ஹீரோ ஆஃப் த ஷோ, ஹீ டிட்ன்ட் பிளேஸ் இட் இன் எனி ஆஃப் த கிங்டம்ஸ். ஓகேவா? அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டோன்னா இதுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஓகே பசங்களா, வீல் மூவ் இன் டு த சாப்டர். ஸோ கிங்டம் அனிமாலியா. சரி, இதில் ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்குலாம். இந்த வெக்டர் இமேஜில் தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய அனிமல்ஸ் இருக்குது, குட்டி குட்டி அனிமல்ஸ் கூட அங்கங்கே இருக்குது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எத்தனை அனிமல் இருக்குன்றத கவுண்ட்டு விட இது என்னென்ன அனிமல்லாம் இருக்குன்றத ஐ வாண்ட் யூ ஆல் டு புட் இட் இன் த கமெண்ட்ஸ். கரெக்டாக இதில் இருக்கிற அவ்வளோ அனிமல் பேரையும் கீழே கமெண்ட்டில் அடிக்கிறவங்களுக்கு ஐ வில் கமெண்ட் பேக் சேயிங் சூப்பர் குட் அந்த மாதிரிலாம். சரியா? ஓகே. ஸோ கிங்டம் அனிமாலியா. ஸோ இப்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமாலியா பற்றி நம்ம பார்த்தோன்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. எப்போவுமே கிங்டம் அனிமாலியாவில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் அனிமல்ஸ். யூகேரியாட்டிக்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியஸ் ஹேஸ் அ மெம்ப்ரேன் பவுண்ட் என்வலப். ஓகேவா? நியூக்ளியஸ்க்கு நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும். And they are all multicellular, meaning to say that they have a lot of cells, and that is why they are placed in multicellular. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பிளான்ட் செல் மாதிரி கிடையாது. தே லேக் செல் வால். அதனால தான் அனிமல் செல் எல்லாமே ஓரளவுக்கு இர்ரெகுலர் இன் ஷேப்பாக இருக்கும். பட் பிளான்ட் செல் ரொம்ப ப்ராப்பராக ரெகுலரான ரிஜிட் செல் வாலோடு இருக்கும். ஸோ செல் வால் இல்லைன்னா என்ன? தே ஹாவ் அ செல் membrane. So do not get confused. Animal cell do not have a cell wall but a cell membrane. Plant cells have cell wall plus cell membrane. Okay va? Next, they grow in a definite pattern. So they grow in a definite pattern, definite shape, definite size because ஹியூமன்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் அதோட செல் டிவிஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ராப்பரான பேஸில் வித் செல் டிவிஷன் ரெகுலேட்டார், செல் டிவிஷன் ப்ரோட்டீன்ஸோடு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக்கான அனிமல் இந்த ஒரு சென்டிமீட்டர் தான் இட் ஹேஸ் டு க்ரோனா க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். ஒரு அனிமலுக்கு தி க்ரோத் ஃபேஸ், தி ஆவரேஜ் க்ரோத் பீரியட், தி ஆவரேஜ் மெச்சூரேஷன் பீரியட் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே தே ஹாவ் அ டெஃபினட் க்ரோத் பேட்டர்ன், தே ஹாவ் அ டெஃபினட் சைஸ் எல்லாமே. இப்போது இந்த மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ்னால் மெஜாரிட்டியாக எல்லா அனிமல்ஸுமே தே ஆர் லோகோமோட்டிவ். ஓகேவா? சில அனிமல்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபைலம் போரிஃபெரால இருக்கிற ஸ்பாஞ்சஸ்லாம் they are non-locomotive, கரெக்டாக? பட் ஸ்டில் they are placed under kingdom animalia. அதெல்லாம் இருக்குது. அது போக போக நம்ம அனிமல் கிங்டம் சாப்டர் படிக்கும்போது we'll study about the different classes. நெக்ஸ்ட், யூஸ்வலாக அனிமல்ஸ்னாலே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தே இன்ப்ரீட். ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே லயனோ தான் தே ப்ரீட். டைகர் அண்ட் டைகர் தே ப்ரீட். ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளாரே தே இன்ப்ரீட். ஓகேவா? அண்ட் தே ப்ரொடியூஸ் ஆஃப்ஸ்ப்ரிங் ஆஃப் சேம் கைண்ட். அது மாதிரியே ஒரு 2 எலிஃபெண்ட் மேட் பண்ணி குட்டி எலிஃபெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ எலிஃபெண்ட் இருக்கா? நான் எலிஃபெண்ட் சொல்லிட்டேன்ப்பா. ஐம் டெல்லிங் யூ, நான் கரெக்டாக என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறேன். எலிஃபெண்ட், ஜிராஃப், கொரிலா, கேமல், கோலா, சீல், கெமிலியன், அதுக்கப்புறம் அகேன் அ கேமல், கோலா. நிறைய சூப்பராக இருக்குது பசங்களா. யூ ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் தி அனிமல் நேம்ஸ். சரியா? ஓகே. ஸோ இந்த சாப்டர் இந்த ஸ்பெசிஃபிக்கான கிங்டம் அனிமலியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா தேர் ஆல் யூகேரியாட்டிக், தேர் ஆல் மல்டிசெல்லுலர், தே க்ரோ இன் அ டெஃபினட் பேட்டர்ன், அதுக்கப்புறம் தே ஆல் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ்.
அதுக்கப்புறம் they are all heterotrophic, meaning to say that அடுத்த ஆர்கனிசமை ரிலை பண்ணி சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் இஸ் அன் ஹெட்டிரோட்ராஃபிக், தே ரிலை ஆன் ரேபிட்ஸ், ரோடன்ஸ், ரேட், அந்த மாதிரிலாம். ஸோ அந்தந்த அனிமல் உடைய ட்ராஃபிக் லெவலுக்கு தகுந்த மாதிரி லோவர் ட்ராஃபிக் லெவலை சாப்பிடும். ஓகேவா? இப்போ நம்ம யாரெல்லாம் சாப்பிடுவோம்? ஹியூமன்ஸ்லேயே வி ஆர் வெஜிடேரியன்ஸ், நான் வெஜிடேரியன்ஸ், எகிடேரியன்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? பட் டு whom we depend on plants for food, we depend on animals for food. Animal உடைய by products like honey, milk, egg, இதெல்லாம் for food we depend on. அப்போ ஹியூமன்ஸுமே என்னது ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷனோட என்ன நம்ம பண்ணுறோம்? we are all holozoic nutrition, meaning to say that food அப்படியே we eat and we have our digestive system which will nicely grind our food. ஓகேவா? so they are all heterotrophic and they ingest complex organic matter in the form of solid food. solid food na enna edutho? solid food edukurom, we have our teeth which would munch the food and then it gets digested. Okay va? The second thing is the food is digested from complex substances to simpler substances. ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாலிசாக்கரைட்ஸாக உள்ளே எடுத்தோம்னா அது மோனோசாக்கரைட்ஸாக டிவைட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த டைஜஸ்டட் ஃபுட் என்ன ஆகுது? இட் இஸ் absorbed by the body, it is assimilated, divided and it is absorbed throughout the body. அதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் நியூட்ரிஷன் பேர் என்னென்னா ஹோலோசோயிக். நான் இப்போ தானே சொன்னேன் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் என்னது? ஃபுட்டை அப்படியே சாப்பிட்டு and there is a specific system to digest it. அப்போ ஃபுட் ரிசர்வ்ஸ் என்னது? we store food in the form of glycogen or fat. ஃபேட் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக நம்ம டெய்லியும் நிறையா ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிட்டோன்னா என்ன ஆகும்? பாடியோட எனர்ஜிக்கு தேவையான ஃபேட்டெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மீதி ஃபேட் is also there in the body. ஸோ நம்மளோட அடிப்போஸ் டிஷ்யூஸ்க்கு கீழே, மீனிங் டு சே தட் நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூஸில் ஃபேட் இல்லாட்டி நம்ம ரொம்ப ஸ்கெலிட்டன் மாதிரி தெரியும். ஆனால் அடிப்போஸ் டிஷ்யூவில் ஃபேட் ரொம்ப நிறையா இருந்தோன்னா யூ ஹாவ் தட் ஓன் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் இருக்கும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு அதிக ஃபேட் இருக்கும். ஆனால் கொலஸ்ட்ரால் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபேட். அந்த ரீசனுக்காக தான் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது, குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. கரெக்டாக? ஸோ பயாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வில் நாட் சே ஒல்லியாக இருக்கிறவங்க ஹெல்தினோ இல்லை குண்டாக இருக்கிறவங்க ஹெல்தினோ. ஃபிட்னஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டேர்ம். அது ஒரு வீடியோவில் ப்ராபப்ளி ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் தட். சரியா? ஸோ இதை பற்றி பார்த்துட்டோம். இங்கே ஒரு எலி சாப்பிடுது. ஆல்ரைட். ஸோ இட் இஸ் ஈட்டிங் and chemical digestion நடக்குது, which means that complex substance is broken down into simpler substance. அதுக்கப்புறம் undigested material. ஸோ என்னது? ingestion, digestion, absorption, assimilation, egestion or elimination, என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்ஜெஷன், டைஜஷன். ஸோ இதுதான் பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போது ஏன் இந்த அனிமேலியாவை பற்றி நிறையா கொடுக்கல, இல்லை கிங்டம் பிளான்ட்டை பற்றி நிறையா கொடுக்கலன்னா, ஸ்பெசிஃபிக்காக அனிமேலியா பற்றியும் யூ கோனா ரீட் a separate chapter, பிளான்ட்டை பற்றியும் யூ கோனா ரீட் a separate chapter. அப்போது நம்மளோட ஆர்ஹெச் விட்டேக்கர் ஒரு பெரிய லூப் ஹோல் விட்டாச்சு. என்ன பண்ணார்? இவ்வளோத்தையும் வைக்க தெரிஞ்ச மனுஷன் he didn't even include all of this. what is it? லைக்கன்ஸ், வைரஸ், வைராய்ட்ஸ், இது எதுவுமே அவர் பிளேஸே பண்ணல. அப்போது என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் எந்த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்லையுமே இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் ஆல் த லெஃப்ட் ஓவர்ஸ் ஆஃப் தோஸ் கிங்டம் அப்படின்னு நம்மளோட விட்டேக்கர்லேருந்து they have concluded. பட் பசங்களா, there is 6 kingdom system of classification, 7 kingdom system of classification. அதெல்லாம் பற்றி go read. These are all something extra which you can teach. எனக்கும் இந்த சாப்டர்லாம் முடிச்சு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நானே டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ do not worry. ஸோ வைரஸஸ் சரி, வைராய்ட் சரி, லைக்கின்ஸ் சரி. ஸோ லைக்கின்ஸ் என்னது? இஸ் a symbiotic association between fungi and algae.
ஓகேவா? ஸோ லைக்கன்ஸ் இஸ் அ இட் இஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே. இது எப்படி நான் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க பசங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் இப்போ ஃபங்கை அண்ட் ஆல்கே வந்து லைக்கினா இல்லாட்டி ஃபங்கை அண்ட் ஹையர் பிளான்ஸ் லைக்கினா நிறைய கன்ஃபியூஷன் வரும்ல. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபால். ஓகேவா? ஃபால் எப்பவுமே ஃபங்கைக்கும் ஆல்கேக்கும் உள்ள சிம்பயோட்டிக் அசோசியேஷன் இஸ் வாட் இஸ் லைக்கன். ஓகேவா? அதே மாதிரி ஃபங்கைக்கும் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ்க்கும் இருக்கிறது மைக்கோரைசே. ஸோ நான் எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுவேன், திஸ் இஸ் எஃப்எம்பி அண்ட் ஃபால். ஓகேவா? இப்போ இதை ஞாபகம் வச்சாலே மீதி டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஃபால். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வைரஸ், வைராய்ட்ஸ் இதெல்லாமே ஏசெல்லுலார் என்டிட்டிஸ். மீனிங் டு சே தட் இது வரைக்கும் நம்ம வைரஸையும் சரி வைராய்ட்ஸையும் சரி இது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், இது யூகேரியாட்டிக், இது ப்ரோகேரியாட்டிக், மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் சொல்லவே மாட்டோம். அதெல்லாமே கம்பைண்டாக நம்ம ஏசெல்லுலார் என்டிட்டி. மீனிங் டு சே தட் they are made up of a cell but we really don't consider them to be a cell. அதனால ஏசெல்லுலார் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் அதுக்கு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ தே லேக் ட்ரூ செல் ஸ்ட்ரக்சர் பட் தேர் நாட் ட்ரூலி லிவிங். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூலி லிவிங் கிடையாது. பிகாஸ் ஒரு பிளான்ட் மாதிரியோ ஒரு அனிமல் மாதிரியோ ஒரு மைக்ரோப் மாதிரியோ இதெல்லாம் இருக்காது. கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ ஹேட் சீன் டியூரிங் த கோவிட் டைம்ஸ் நம்மளோட கொரோனா வைரஸ் வாட் டிட் இட் டூ? இட் இஸ் அ கிறிஸ்டலைன் வைரஸ். ஒரு மண்ணில் இருக்கிற வரைக்கும் தட் இஸ் ஒன் யூஸ்லெஸ் வைரஸ். பட் ஒன்ஸ் வி ரெஸ்பிரேட் இட், வி இன்ஹேல் இட், நம்மளோட லங்ஸ்குள்ளே போயிட்டு இட் கெட்ஸ் ஆக்டிவேட்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வாட் நாட் ஆல். அதனால அவ்வளோ லாக்டவுன். ஐ திங்க் இப்போ தான் நம்ம ஒரு ப்ராப்பரான செட்க்கு வந்திருக்கோம். பட் ஸ்டில் இப்போலாம் கோவிட் பரவுது, நோபடி இஸ் டேக்கிங் அ சான்ஸ். பட் பசங்களா மேக் ஷுர் எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி டைம். ஸோ எங்கே போனாலுமே wear your mask, if not for COVID at least for the pollution. வெளியில் எங்கே போனாலும் pollution. Actually when you travel in a car or a bus, அந்த கண்ணாடியில் you can see how much of dust has been liberated from the ground. So make sure you wear a mask. ஓகேவா? ஸோ வைரஸும் சரி வைராய்ட்ஸும் சரி they are all acellular entities. அதுக்கப்புறம் they are all obligate parasite. parasite இல்லாட்டி இது ஒரு பேரசைட்டாக இல்லாட்டி வைரஸ் ஒரு பேரசைட்டாக இல்லாட்டி என்ன நடக்கும்? ஸ்பெசிஃபிக்காக ஒரு அதோட லைஃப் சைக்கிளே வேஸ்ட்டு. அதோட வாழ்க்கையோட பயனை அதை அடையவே இல்லை. பிகாஸ் அது ஒரு கிரவுண்டில் இருந்துச்சுன்னா இட் இஸ் கிறிஸ்டலைன். நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தட். எவ்வளோ காலகாலமானாலும் நோ மெட்டபாலிசம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது கிறிஸ்டலைனாக ஒரு கல் மாதிரி. ஓகேவா? But once when it gets inside plants ஆகட்டும் animals ஆகட்டும் humans ஆகட்டும் what happens? It does its job. What is that job? Parasitism, creating diseases. For example virus ஒரு நார்மல் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லேருந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர் வரைக்கும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பிவி பேப்பிலோமா வைரஸ் சரி ஹெச்ஐவி இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் வரைக்கும் எல்லாமே பிகாஸ் ஆஃப் த வைரஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வைரஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக வி வில் ஸ்டார்ட் ஸ்டடிங். நம்மளுடைய ஐவனாஸ்கி ஓகேவா இந்த இயர் 1892 என்ன பண்ணுறாரு? ஹீ வாஸ் த ஒன் டு டிஸ்கவர் வைரஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இயர். ஐவனாஸ்கி என்ன பண்ணாருன்னா டொபாக்கோ பிளான்ட்டை பார்த்துட்டு வந்தார். தெர் வாஸ் அ ஃபார்ம். ஒரு ஃபார்மர் வந்து டொபாக்கோ பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் பண்ணிட்டு வந்தார். அப்போது இந்த ஃபார்மருக்கு இந்த டொபாக்கோ பிளான்ட்ஸ் எல்லாமே திடீர்னு வளர மாட்டேங்குது. அதில் ஒரு ப்ரௌனாக ஸ்பாட்ஸ் வருது. இது ஏதோ ஒரு டிசீஸாக இருக்கும் அப்படின்னு ஃபார்மருக்கு ஒரு பெரிய டவுட்டு. நான் போட்ட கேபிட்டல் எல்லாமே லாஸ் ஆக போகுது, என்ன பண்ணலான்னா அப்போ தான் the hero of the show ஐவனாஸ்கி what is he doing? He is taking up the filtrate. இந்த பிளான்ட்டோட இலையெல்லாம் நல்லா அரைச்சி அதில் வர ஃபில்ட்ரேட்டை எடுத்து அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா இல்லை அனிமல்ஸில் இருந்துச்சுன்னா பேரசைட்டாக இருக்கும்.
பட் மண்ணில் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரியான ஒரு லிவிங் மேட்டருக்கு அவுட் சைடில் இருந்துச்சுன்னா அது கிறிஸ்டலைனாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் ஒரு ஏதோ ஷார்ட்டாக எப்படி சொல்கிறது, 3 மணி நேரம் படத்தை 1 minute சொன்னால் அதோட ஜிஸ்ட் இருக்காதுல்ல. ப்ராபப்ளி இந்த லேட்டர் பார்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் இட் ஆஸ் வெல். சரியா? ஸோ ரெக்கக்னைஸ் சர்டன் மைக்ரோப்ஸ் காசஸ் இந்த டொபாக்கோ டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ. அதுலேருந்து தான் இவர் இதுக்கு டிஎம்வி அப்படின்னு வச்சார் வைரஸ்க்கு, விச் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேவா? இப்போது இந்த இம்பார்ட்டண்ட்டான டேர்மை இவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னென்னா, வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா விட ஸ்மால் நம்மளோட வைரஸ். ஓகேவா? ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வைரஸை ஃபில்டர் பண்ணி ரிசர்ச் பண்ணோன்னா அந்த ஃபில்டர்லேயே வாட் இஸ் ஹேப்பனிங், ஃபில்டர் ஆகி வைரஸ் கோஸ் டவுன். ஓகே, தட்ஸ் ஹவு ஸ்மால் த வைரஸ் ஆர். ஓகே பசங்களா? ஸோ ஐவனாஸ்கி பற்றி, டிஜே ஐவனாஸ்கி இந்த இயர் 1892 வைரஸ்ன்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாருன்னா டொபாக்கோ பிளான்ட்லேருந்து. அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிச்ச வைரஸ்க்கு டிஎம்வின்னு பேர் வைக்கிறாரு, டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வைரஸ்லாம் பாக்டீரியாவோட ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பெய்ஜோர்னிக், ஓகே, அண்ட் ஸ்டான்லி. பெய்ஜோர்னிக் அண்ட் ஸ்டான்லி பற்றி நம்ம பண்ண போகிறோம். பெய்ஜோர்னிக் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது he demonstrated that the extract of the infected plants of tobacco could cause infection in healthy plants. இப்போது என்ன சொல்ல வராருன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து டொபாக்கோ பிளான்ட். இப்போ இந்த டொபாக்கோ பிளான்ட் இஸ் இன்ஃபெக்டட் வித் டொபாக்கோ மொசைக் வைரஸ். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த பிளான்ட் இருக்கிற சாம்பிள் எடுத்து, ஒரு இலை மட்டும் இருக்குது, இதில் டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது. நல்லா நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபில்ட்ரேட் எடுத்துடுறேன். ஃபில்ட்ரேட்னா என்ன அர்த்தம்னா, இதை நான் கிரைண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு லிக்விட் கிடைக்கும்ல, அந்த லிக்விடை நான் மெஷ்னால் என்ன அர்த்தம், சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா டீ வடிகட்டுற நெட்டெல்லாம் இருக்கும்ல வீட்டில். ஸோ நம்ம பயாலஜிக்கலி வி கால் இட் அஸ் அ மெஷ். த்ரூ த மெஷ் when you filter it, கீழே ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது பேர் ஃபில்ட்ரேட். அந்த ஃபில்ட்ரேட்லேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா வைரஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. வை? பிகாஸ் வைரஸ் ஆர் ரியலி ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட். தே ஆர் ஸ்மாலர் தென் த பாக்டீரியா. சரியா? அப்போது இந்த ஃபில்ட்ரேட்டை எடுத்து ஒரு புதுசாக ஒரு டொபாக்கோ பிளான்ட், இன்ஃபெக்டே ஆகாத ஒரு டொபாக்கோ பிளான்ட்டில் when you put this, what happens, in the plant will get infected with tobacco mosaic virus. அதுதான் நம்மளுடைய பெய்ஜனிக் சொன்னார். ஓகேவா? ஸோ வாட் டிட் பெய்ஜனிக் சே? he demonstrated that tobacco will cause ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குல்ல, it spreads from one plant to the other plant-ன்னு கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட், இப்போது இந்த ஃபில்ட்ரேட் இருக்குல்ல, இந்த ஃபில்ட்ரேட்னால தானே இங்கே டொபாக்கோ மொசைக் வந்துச்சு. அதனால என்ன பேர் வைக்கிறாருன்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூடம் அப்படின்னு வைக்கிறாரு. மீனிங் டு சே தட், இதுக்கு என்ன அர்த்தம்னா இட் இஸ் இன்ஃபெக்ஷஸ் லிவிங் ஃப்ளூயிட். பசங்களா கமெண்ட் வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ்? இது என்ன லாங்குவேஜ்னு யூ ஹாவ் டு கமெண்ட் இட் பிலோ. கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிட், ஸோ தட் யூ வில் கெட் டு நோ ஹூ இஸ் மிஸ்டர் பெய்ஜனிக். ஓகேவா? ஐ வாண்ட் யூ ஆல் டு கமெண்ட் இது என்ன லாங்குவேஜ். ஓகே, அதுக்கு மீனிங் என்னென்னா இட் இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டான்லி வந்தார் 1935. ஓகேவா? ஸோ இதெல்லாம் 17th century. நம்ம ஆள் ஒருத்தர் 18th century வராரு. வந்துட்டு ஹீ ஷோட் தட் வைரஸ் குட் பி கிறிஸ்டலைஸ்ட். அதை கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றலாம். அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றினீங்கன்னா தட் வைரஸ் ஹேஸ் வாட்? it has this one, proteins அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? who told this? ஸ்டான்லி. இப்போது பெய்ஜனிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் 1 mark question is this: who demonstrated the term contagium vivum fluidum? and ஸ்டான்லிக்கு பதிலாக who told that இது வந்து ஒரு வாட்டி நீட் எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோவிங்கில் இந்த இவங்களெல்லாம் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கு கண்டென்ட்லாம் கொடுத்து கேட்டாங்க. நம்ம பசங்க சும்மா அசால்ட்டாக தே ஹவ் ஆன்சர்ட் பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி. கரெக்டாக? இப்போது ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோன்னா, சி
இது வந்து பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ்னா என்ன அர்த்தம்னா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோஃபாஜ். ஓகே, ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் இஸ் பாக்டீரியோஃபாஜ். ஸோ இது நார்மல் பாக்டீரியோஃபாஜோட ஸ்ட்ரக்சர். இது பேர் ஐகோசாஹெட்ரல் ஹெட். ஓகேவா, ஒரு ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவாக இருக்கலாம், டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவாக இருக்கலாம், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஒரு வைரஸோட நியூக்ளிக் மெட்டீரியல் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அண்ட் தே ஹாவ் த ஷீத். அதுக்கப்புறம் டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த டெய்ல் ஃபைபர், இது ஷீத் இல்லை, இது வந்து நெக்கு. ஓகேவா, இப்போ இந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா இட் இஸ் லைக் ஒரு கிளிப்பு, கிராம்ப் மாதிரி. இப்போ இந்த கிளிப்பை எப்படி ஹேர் இட் இஸ் கீப்பிங் இட் டைட், அந்த மாதிரி இந்த கிளாம்ப் என்ன பண்ணோன்னா ஒரு பாக்டீரியா இருக்குன்னா இங்கே வந்து உட்காந்துக்கும் லைக் திஸ். இப்படி இந்த கிளிப்பில் இட் கெட்ஸ் அட்டாச்ட். இங்கே அட்டாச் ஆகிட்டு இங்கேருந்து இருக்கிற நியூக்ளிக் மெட்டீரியல் வில் கெட் இன்சைட் த பாக்டீரியா. ஓகேவா, லைட்டிக் சைக்கிள்னு ஒன்று இருக்குது, லைசோஜெனிக் சைக்கிள் ஆஃப் வைரஸ்னு இருக்குது. இதெல்லாம் எனக்கு டைம் கிடச்சிச்சுன்னா ஐ வில் டீச் யூ. ஓகே, there are different cycles of virus. சரி, இப்போ இதை பேர் டேல் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். யாருக்கெல்லாம் காமன் கோல்டு இருக்குது, எனக்கும் இப்போ கோல்டு இருக்குது, தட்ஸ் வை ஐம் ட்ரிங்கிங் வாட்டர் பிகாஸ் த்ரோட் இஸ் கெட்டிங் ட்ரைட் ஆஃப் ஸோ ஈஸிலி. ஸோ நம்மளோட காமன் கோல்டை காஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு வைரஸ்க்கு மேலே ப்ரோட்டீன் கோட் இருக்கும், ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸாக இருக்கும். ஒரே விதமான ப்ரோட்டீன் இருக்காது, சப்யூனிட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகேவா, ஸோ சி there are so many subunits of protein. அதுக்கப்புறம் ஒரு envelope இருக்கும். அதுக்கப்புறம் it has its own genetic material. இது மாதிரியே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா, see it has an envelope. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வைரஸ் இருக்குது. இப்போ இன்னும் டொபாக்கோ மொசைக் வைரஸ்லாம் இருக்கும். டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா. சி இட்ஸ் லைக் ஒரு இந்த டயக்ராம் வந்து நான் ஸ்கூல் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கும்போது இந்த டயக்ராம் மட்டும்தான் புக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் ஐ திங்க் 7th என்னமோ ஃபர்ஸ்ட்டு டைம் இது பார்க்கும்போது என்னடா ஒரு ஸ்டேக் ஆஃப் பனானா அடிக்க வச்ச மாதிரி இருக்கேன்னு தான் ஐ தாட். ஸோ நான் எவ்வளோ மொக்கையாக யோசிச்சிருக்கேன். இந்த மாதிரி யாராவது யோசிச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது பயாலஜியில் ஃபன்னியாக ஏதாவது ஸ்கூலில் நடந்திருக்கு அப்படின்னா டூ கமெண்ட் இட். ஐ வுட் பி வெரி ஹாப்பி டு ஹாவ் ஃபன் ரீடிங் த கமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுவுமே இட்ஸ் அ டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதோட நியூக்ளிக் ஆசிட் RNA அண்ட் இட் இஸ் த envelope, the protein coat. ஓகேவா, இது என்ன வைரஸ்? அகெயின் ஒன் பாக்டீரியோஃபாஜ். போன வாட்டி பார்த்தோம்ல அதுதான். இப்போ வைரஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாட் ஆர் த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வைரஸ்ன்னு பார்த்தோன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன் கோட். இதுதான் நியூக்ளிக் ஆசிட். சி திஸ் இஸ் த நியூக்ளிக் ஆசிட். ஓகே, நியூக்ளிக் ஆசிட் நீங்கள் மார்க் பண்ணலையா, நம்ம மார்க் பண்ணலாம். திஸ் இஸ் த நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் இல்லாட்டி ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன வேணால் சொல்லலாம். ஓகேவா, அண்ட் தென் ப்ரோட்டீன் கோட் தான் நம்மளோட ப்ரோட்டீன் கோட். இது வந்து சில இதுக்கு ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும். நம்மளோட கோவிட் வைரஸ்க்கெலாம் ஸ்பைக்கியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஸ்பைக்கி. ஸோ கோவிட் வைரஸ் பசங்களாம் கண்டிப்பாக கோவிட் வைரஸ் இந்நேரம் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் அந்த கோவிட் வைரஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்காதவங்க நெட்டில் போயிட்டு கோவிட் வைரஸோடைய ஸ்ட்ரக்சர்னு போட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டெல் மீ. அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கோவிட் வைரஸ் இஸ் அ DNA வைரஸ் ஆர் RNA வைரஸ். RNA இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ராண்ட், DNA இருந்துச்சுன்னா என்ன ஸ்ட்ராண்ட், யூ ஹாவ் டு கமெண்ட் இட் பிலோ. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் இட் வாட் கைண்ட் ஆஃப் வைரஸ் இஸ் கோவிட் வைரஸ். ஸோ இதோட வைரல் ஜீனோம் இருக்கும். அதுக்கப்புறம்
Nucleic acid is either DNA, deoxyribonucleic acid or ribonucleic acid, but never the both. So ரெண்டு விதமா DNA-வோ இருக்கலாம், RNA-வோ இருக்கலாம், but make sure, virus make sure it doesn't have both. Okay va? Next, the protein coat is called as capsid. See, இந்த கோட் இருக்குல்ல, this capsid, இது பேரு protein coat ன்னு சொல்லுவாங்க, capsid சொல்லுவாங்க, or envelope சொல்லுவாங்க. Okay, these three things, protein coat, capsid, envelope, எப்படி வேணா சொல்லலாம் இது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டீனுக்கு சின்ன சின்ன சப்யூனிட்ஸ் இருக்கும், தட்ஸ் கால்ட் அஸ் கேப்சோமியர்ஸ். இப்போ இது எல்லாமே கேப்சிட்னா இது ஒன்றுமே கேப்சோமியர். ஓகே, capsid, capsomeres. Okay, and then capsomeres are arranged in helical, polyhedral, geometric bonds. Okay va? So ipo geometric forms na idhu geometric forms. Can you see? Icosahedral, geometric forms la it is getting attached. Adukapram polyhedral, nariya head, this is polyhedral. Helical, where is that? This is helical. If your turn la it becomes helical. Okay va? So a virus is a nucleoprotein and the genetic material is infectious. இப்போ வைரஸ் உடைய ஏன் வைரஸ் நம்ம இன்ஃபெக்ஷியஸ்ன்னு சொல்கிறோன்னா, நாட் பிகாஸ் the virus has protein, it has the subproteins, not only because of that. Majorly virus has its nucleic acid and all of that nucleic acid is highly contagious. Okay va? அதுதான் சொல்கிறாங்க. Next, நம்ம viroids, பசங்களா, வைரஸ் இஸ் டிஃப்ரெண்ட், வைராய்டு இஸ் டிஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்து வைரஸ் பற்றி பார்த்தோம். ஓகேவா? வைரஸ் யார் கண்டுபிடிச்சா? ஹி வாஸ் திஸ் பர்சன். ஓகே, யா, வி ஸ்டார்டட் வித் திஸ் பர்சன். திஸ் இஸ் வைரஸ், ஐவனாஸ்கி. இப்போ நம்ம படிக்க போகிறது வைராய்ட்ஸ். ஓகே, it is TO Diner. So கண்டிப்பாக ஒரு நீட் எக்ஸாமில் all of these people's name were asked in section A and இவங்களோட டிஸ்கவரி செக்ஷன் Bயில் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் லைக் ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் கொஷின் இதெல்லாம். ஸோ இது 1971 he discovered there is something called as viroids. Okay, they are infectious agents and smaller than viruses. நம்ம பாக்டீரியா விட ஸ்மாலாக எதுவுமே இல்லைன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? பாக்டீரியா விட ஸ்மாலாக மைக்கோபிளாஸ்மா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மைக்கோபிளாஸ்மா விட ஸ்மாலாக என்ன இருக்குது? வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வைரஸ் விட என்னதான்ப்பா ஸ்மாலாக இருக்குன்னா வைராய்ட்ஸ் ஸ்மாலாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அண்ட் தே காஸ் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஓகேவா? இப்போது இந்த வைராய்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இதோட ஸ்ட்ரக்சர், இதுக்கு ஒரு ஃப்ரீ ஆர்என்ஏ இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டீன் கோட் இந்த மாதிரிலாம் இருக்காது. எனி ஃப்ரீ ஆர்என்ஏ விச் இஸ் இன்ஃபெக்ஷியஸ், இந்த மாதிரி எனி ஃப்ரீ ஆர்என்ஏ விச் இஸ் இன்ஃபெக்ஷியஸ் இஸ் த வைராய்ட்ஸ். வைராய்ட்ஸும் வைரஸும் சிமிலரே கிடையாது, பட் போத் ஆர் பேத்தோஜெனிக். both have a pathogenic genetic material. வைரஸ்க்கு டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம் ஜெனட்டிக் மெட்டீரியல், பட் வைராய்ட்ஸ்க்கு ஆர்என்ஏ மட்டும் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். வைரஸ்க்கு தே ஹாவ் அ ப்ரோட்டீன் கோட், பட் வைராய்ட்ஸ் டூ நாட் ஹாவ் அ ப்ரோட்டீன் கோட். ஓகேவா? அதுக்கப்புறம் த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்ட் ஹாவ் அ லோ molecular weight. ஸோ வைரஸ் பற்றி படித்தாச்சு, வைராய்ட் பற்றி படித்தாச்சு. வைரஸையும் சரி வைராய்டையும் சரி நம்மளோட விட்டேக்கர் he didn't keep it in the 5 kingdom system of classification. ஓகேவா? இன்னொரு எக்ஸெப்ஷன், இதையும் he didn't keep it in the 5 kingdom system of classification, which is lichens. Lichensனா என்னது? symbiotic association between fungi and algae. ஆக்சுவலாக மைக்கோரைசாவையும் அவர் எங்கேயுமே வைக்கல, பட் இட்ஸ் ஓகே. இது 3 பற்றி படிக்கலாம். ஸோ லைக்கன்ஸ் ஆர் சிம்பயோட்டிக் அசோசியேஷன். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஒரு வேறு லெவல் டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா
சி இது ஃபங்கையோட ஹைஃபே. ஓகேவா? ஒரு ஃபங்கையோட ஹைஃபேவும் எதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா இட் இஸ் ஹோல்டிங் த ஆல்கல் செல். கேன் யூ சி? ஆல்கல் செல். இப்போ ஃபங்கல் ஹைஃபேக்கு நடுவில் தான் தெர் இஸ் அன் ஆல்கல் செல். அப்போ என்ன நடக்கும்னா திஸ் ஆல்கே வில் photosynthesize. It will undergo photosynthesis. இந்த photosynthesisல it will produce its energy and food particles. இந்த ஃபுட் பார்ட்டிக்கல் அப்படியே நம்மளோட ஃபங்களோட ஹைஃபே அப்படியே உறிஞ்சு it will do its metabolism. அப்போ ஆல்கேலேருந்து ஃபங்கை பெனிஃபிட் ஆகுது. ஃபங்கேலேருந்து என்ன ஆல்கே பெனிஃபிட் ஆகுது? ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன். ஓகே, சி தி ஆல்கல் செல் எவ்வளோ க்யூட்டாக ஹேண்ட் மாதிரி இட் இஸ் அப்படியே ஹோல்டிங் லைக் ஒரு கிரேடில் மாதிரி எவ்வளோ அழகாக இட் இஸ் ஹோல்டிங் பார்த்தீங்களா? ஸோ ஃபங்கல் ஹைஃபே, ஆல்கல் செல். அண்ட் இதை வந்து ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் டு சே தட் even when this is there, they reproduce. Algae reproduces, fungal reproduces. No, so they call this to be the reproductive unit. இப்போ என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க? Lichensனா they form a symbiotic association between what and what? Between fungi and an algae. இது ரெண்டுத்துலையுமே both are mutually benefited. அதனால தான் symbiotic relationship. ஓகேவா? ஸோ the algal component, இந்த algal component பேர் என்னன்னா phycobiont. இங்கே இருக்கா? phycobiont. And the fungal component பேர் mycobiont. ஓகேவா? ஸோ fungi is heterotrophic but algae is autotrophic, photosynthetic in nature. So இந்த ஸ்லைடில் this is very important. phycobiont, mycobiont. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போது இந்த பிக்சர் பாருங்கள். இதுதான் பிக்சர் ஆஃப் அ லைக்கன்ஸ். லைக்கன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், வாட்டர் பாடிஸில் வளர்கிறது இருக்குது, ட்ரீஸில் வளர்கிறது இருக்குது, ஒரு ராக்கில் வளர்கிறது இருக்குது. அந்த மாதிரி நிறையா லைக்கன்ஸ் இருக்குது. இங்கே there are different types of lichens. And lichens பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா சொல்லணும்னா there are பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ அங்கெல்லாம் லைக்கன்ஸ் வளரவே வளராது. மீனிங் டு சே தட் ஒரு ஃபங்கையும் ஒரு ஆல்கேயும் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரணும்னா தேர் ஷுடன்ட் பி எனி பொல்யூஷன். இட் ஷுட் பி அ பியூரஸ்ட் ஃப்ரெஷ் என்வாயன்மெண்ட். ஓகேவா? அதனால தான் லைக்கன்ஸை பொல்யூஷன் இண்டிகேட்டர் சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ தேர் ஒன்ட் பி லைக்கன்ஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்ல, ஆல்கே வில் ப்ரிப்பேர் ஃபுட்டு, fungi will provide shelter. ஸோ இதெல்லாம் க்ரஸ்டோஸ் லைக்கன். க்ரஸ்டோஸ் லைக்கன்னா எப்படி இருக்கும்னா க்ரஸ்டியாக ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒரு ராக்கில் இருக்கும். சி இது மாதிரி நிறைய கலரேஷன் இருக்கும். ஸோ திஸ் கைண்ட் இஸ் கால்ட் அஸ் க்ரஸ்டோஸ் லைக்கன். And the second thing is the fruticose lichen. So fruticose lichen என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஒரு பிளான்ட் பாடி மாதிரி இருக்கும். தட் இஸ் த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். அண்ட் த தேர்ட் திங் இஸ் ஃபோலியோஸ் லைக்கன். ஃபோலியோஸ் லைக்கன் எப்படி இருக்கும்னா பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோலியோஸ் லைசன். அவ்வளோதான். ஏ சூப்பர் அனிமேஷனில் ஐம் கோனா ப்ளே இட் அகெயின். That's all பசங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு பி பேஷண்ட்லி. அண்ட் நான் என்னோட ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில். நவ் ஐ வாண்ட் யூ ஆல் டு மேக் ஜஸ்டிஸ் இன் ஸ்டடிங் ப்ராப்பர்லி. ஸோ மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். அண்டில் தென் பை பை.